துளசிமி வீட்டில் மதிய சாப்பாடு. அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாம். சிம்பிள் சாப்பாடு தான். சூடான சாதம், இந்த பக்கம் பூசணிக்காயும் முருங்கைக்காயும் போட்டு செம்மட்டக்கரான சாம்பார் வச்சுட்டு, அது கூடவே அப்பளம், இந்த பக்கம் அப்பளம், இந்த பக்கம் அவரைக்காய் பருப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த பக்கம் வாழைக்காய் புட்டு, இந்த பக்கம் பட்டர் பீன்ஸு பச்சடி பண்ணியாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். வாழைக்காய் போட்டு பருப்பு, அவரைக்காய் பருப்பு போட்டு பச்சடி வச்சாச்சு. இது பட்டர் பீன்ஸு பச்சடி, அப்பளம், முருங்கைக்காய், பூசணிக்காய் போட்டு செம்ம டக்கரான சாம்பார் இருக்கு. சாப்பிட்றலாம். சுட சுட சூடாக இருக்கு. எல்லாத்துக்கும் பொங்கல் வாழ்த்துகள். எல்லாரும் சாப்பிட வாங்க. பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய். சொர்க்கம் செம்ம. ஆஹா, சூப்பருங்க. அருமை. அந்த பூசணிக்காய் ரொம்ப குழஞ்சி போகாமல் நல்லா எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அது அருமையாக இருக்குங்க. அதில் சாம்பார் போட்டு நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா அது போல் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப குறைவாக இல்லாமல் எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லாயிருக்கு. பருப்பு போட்டு அவரைக்காய் ரொம்ப நல்லாயிருக்கு. வாழைக்காய் புட்டு பொழு பொழுன்னு நல்லாயிருக்கு. குறையினே சொல்ல முடியாது, அதுவும் நல்லாயிருக்கு. சொர்க்கம். அப்படியே அது அப்பளத்தோட ஊற்றிக்கலாமா? இன்னைக்கு நல்ல நாளைக்கு பூசணிக்காய், சக்கரை பூசணிக்காய் சாம்பார் செம்ம. அருமை. அப்படியே போட்டு ஆஹா, அப்படி அள்ளி நல்லா இருக்கும். வாழை இலையோட சாப்பிடும்போது அப்படியே மன அள்ளுங்க. சுத்தமாக சுகாதாரமாக வாழை இலை சாப்பாடு அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. அருமையான டேஸ்ட்டு.
வீடியோ எடுத்தா போகுது இதோட சேனலை முடிச்சுப்பேன். சித்ரா திருச்சிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் பட்டிருக்கேன், ஷார்ட்ஸ்லையும் பட்டிருக்கேன், ஃபேஸ்புக்லையும் பட்டிருக்கேன். இந்த சேனலை பட்டிருக்கேன். லைக், ஷேர், கமெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட்.